இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்க போறோம்னா துராந்த த ரிவெஞ்ச் அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்கலாமா? हिंदू बहुत ही डरपोक कौम है। पड़ोस में இப்போ रहते ஃபர்ஸ்ட் हैं இதுல வந்து कूदे भर का जोर लगा இதுல लो ஃப்ளைட் நடக்குது. और बिगाड़ लो जो बिगाड़ सकते हो। हिंदू बहुत ही செமையா காட்டுது. रहमान डकैत की मौत के बाद लियारी की सड़कों पर खौफ और हरस का माहौल। कई मकामात पर फायरिंग और रॉकेट लॉन्चर के धमाके साफ सुनाई दिए जा रहे हैं। सबसे बड़ा सवाल, रहमान डकैत की मौत के बाद कौन बनेगा लियारी का बादशाह? நெக்ஸ்ட் கிங் யாரு? யாருல துராந்த रो क्यों रहा है लाले? तूने सुना नहीं, जहाँ दर्द है वहाँ मर्द है। இவரோட கேரக்டர் செமையா இருந்துச்சு. हिंदुस्तानी काफिर का सर काटकर मुशर्रफ के दस्तरखान पर रखा था मेजर इकबाल ने। खुदा कसम, अब एक और हिंदुस्तानी सर काटकर मुरीद के मीनार से लटकाऊंगा। ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. திஸ் மார்ச் ஸ்டோரி ஆஃப் அன்னோன் மேன். ஓ, தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ईंधन बदला, हौसला ईंधन बदला। Ladies and gentlemen, you are still not ready for this. पाकिस्तान का मुस्तकबिल अब हिंदुस्तान देखेगा। मार्च 2026. सवारी साहब, आपने बतखें तो बड़ी सफेद पाल रखी है अपने फार्म हाउस में। या बटक सा रियली वाइट। சூப்பரா இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல அந்த அளவுக்கு ஃபுல்லா ஆக்ஷன் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. என்ன கதை, என்ன ஆக போகுது, ஏதாக போகுது. எனக்கு தெரிஞ்சு அவர் ஏன் பிளாஷ்பேக் அந்த எதனால இவர் இதுல சேர்றாரு அப்படின்னு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. அவங்க அந்த ஏன்னா இது நாங்க ஓடிடில தான் பார்த்தோம். இது என்ன சரி என்ன இருக்க போகுது, என்னடா பில்டப் பண்ற அளவுக்கு அப்படின்னு பார்க்கும்போதுதான் உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராகவே பண்ணியிருந்தான் உண்மையிலே. 3.5 மணி நேரமா படம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு 3.5 மணி நேரம் அது போர் அடிக்காம ஒரு படம் போறது பெரிய விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு 4 மணி ஆகுறாங்க, என்ன ஆக போகுது தெரியல. உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் திருப்பி பார்க்கணும். செகண்ட் பார்ட் இப்படி இருக்கு, என்ன ஆக போகுது எப்போ வரும் அப்படின்னு அதாவது அந்த டயலாக்கே செமையா இருக்கு. அதாவது இந்தியா தான் முடிவு பண்ணும் பாகிஸ்தான தலையெழுத்த அப்படின்னு சொல்றதே சூப்பரான விஷயம். ஏன்னா ஒருத்தன் இந்தியால இருந்து உள்ள பூந்து அங்க இருக்கிற ஒரு தலைவனை போட்டு தள்ளி அந்த இடத்துல இந்தியாக்காரனே இருந்து
அவங்க அதாவது இந்தியாக்காரன் சொல்றதுதான் பாகிஸ்தானே கேட்கிற அளவுக்கு பண்றது சூப்பரா இருந்துச்சுங்க. ஆமா, நல்லா இருக்கு. இது இது எனக்கு தெரிஞ்சு அது அந்த மும்பைல நடந்த அந்த ஷூட் அவுட் அதெல்லாம் ஒரிஜினலா காட்டுறதுல பயங்கரமா இருந்துச்சு. இருந்துச்சு. ஆமா. அது நம்ம இதுலயே பார்த்தோம், நியூஸ் சேனல்லே. நான் அப்போ சின்ன பையனா இருந்தா நினைக்கிறேன், 9th 10th படிச்சுட்டு இருக்க டைம்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் டிவில பார்க்கும்போதே அப்போ பயங்கரமா இருந்துச்சு. இது படத்துல பார்க்கும்போது இன்னும் அது பயங்கர கனெக்ட் ஆகி அந்த கதையோட கனெக்ட் ஆகி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆமா. மியூசிக்குமே சூப்பரா இருந்துச்சு. ஆமா, இந்த மூவி வந்து இங்கதான் ஒரு அங்கெல்லாம் பாகிஸ்தான்லாம் போகாதுதான் போகாது நினைச்சா போகாது. ஆனா அங்கேயுமே ஆனா என்ன இது அவங்க சிடி வித்து பாத்துருவாங்க. தான் இருக்காங்க. பார்த்து அவங்க மனநிலை எப்படி இருக்கணும். ஆமா ஆமா, அதான் போட்டிருந்தாங்க நிறைய பேர். அந்த சஞ்சய் தத்தோட கேரக்டர் ஒரிஜினல்ல யாரு அப்படின்னு ஒரு ஒரிஜினலா அவங்க யாரெல்லாம் ஃபேஸோட போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பயங்கர கனெக்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்